மாலை முரசு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பங்குச்சந்தை நிலவரம் பார்க்கலாம். நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா, 22,700 அப்படிங்கிற கிட்டத்தட்ட தன்னோட லைஃப் டைம் ஹைல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவான ஒரு சென்டிமெண்ட்ல தான் நிஃப்டி இருக்கு. ஸோ, பியாண்ட் டிப்ஸ்ல தான் இருக்கு. நீங்க வந்து தொடர்ச்சியா வந்து பார்த்தீங்கன்னா, 22,000 வரும்போதெல்லாம் சப்போர்ட் எடுத்துட்டு இருக்கு. நான் சொன்ன மாரி இந்த டிசம்பர் வரைக்கும் கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கிறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. 24,000 சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? இந்த டிசம்பருக்குள்ள 2024ல 24,000 2027 25,000 வரதுக்கு வாய்ப்பு இருக்கு நிஃப்டியோட பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அடுத்த ஆண்டு மிடில்ல 25,000 கூட நிஃப்டி போகலாம். ஸோ அப்படின்னும்போது தொடர்ச்சியா பங்குச்சந்தையில் வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது தொடர்ச்சியா நல்ல ஒரு டீசெண்டான ரிட்டர்ன் கொடுத்துட்டு தான் இருக்கு. கரெக்ஷன் அப்படிங்கிறதுக்கு தற்சமயத்துக்கு வாய்ப்பு இல்லை. கரெக்ஷன் அப்படின்னா ஒரு 20-30% விளையாடுறதுக்கு தற்சமயம் வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால வந்து ஃபியர் பேனிக் யாரும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்களுக்கு இல்லை. அதனால தான் இந்தியா வீக்ஸ் சொல்லக்கூடிய வொலட்டிலிட்டி வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. கிட்டத்தட்ட வெறும் 10% தான் இருக்கு. 10% அப்படின்னும்போது அதிகபட்சம் 10% ஒரு வருஷத்துக்கு ஏறினாலே பெரிய விஷயம். இறங்கினாலே பெரிய விஷயம். அப்படின்னும்போது ஒரு மார்க்கெட்ல வந்து பெரிய லெவல்ல பேனிக் இல்ல. ஸோ இன்வெஸ்டர்ஸ் வந்து தாராளமா வந்து பயப்படாம இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு 10லேருந்து 12% ஒரு வருஷத்துக்கு கிடைக்குது அப்படின்னும்போது, கிட்டத்தட்ட எஃப்டியை விட கிட்டத்தட்ட உங்களுக்கு நல்லாவே டபுளாவே கிடைக்கும் அப்படின்னும்போது நெறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து மார்க்கெட் இப்போ புல்லிஷா இருக்கிறதுக்கான காரணம். நெறைய விஷயங்கள் பார்க்கலாம். மார்க்கெட் புல்லிஷா இருக்கிறதுக்கு வந்து நீங்க ஃபண்டமெண்டல் நியூஸ தாண்டி ஆப்ஷன் பிரீமியம் வச்சும் சொல்லலாம். இந்தியா விக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த வொலட்டிலிட்டிய வச்சும் மார்க்கெட்ட வந்து ஜட்ஜ் பண்ணலாம். டெக்னிக்கல் அனாலிசிஸ வச்சும் வந்து மார்க்கெட்டுடைய ஃபோர்காஸ்ட் குடுக்கலாம். பியூர்லி நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து தான் பெரும்பாலும் நெறைய யூஸ் பண்ணுவேன். அத வச்சு தான் நான் சஜஷன் குடுத்துட்டுருக்கேன். இது வந்து கம்ப்ளீட்டா நான் குடுக்குறது எல்லாமே நல்ல ஒரு சக்சஸ் ரேட்ல இருக்கும். என்னோட ஃபாலோவர்ஸ் தொடர்ந்து இந்த மாலை முரசு புரோகிராம நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க பல வருஷமா. குடுக்குற ஒரு ஒரு இன்ஃபர்மேஷனும் நல்ல ஒரு வேல்யூபிளான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நல்லா பலன் குடுக்கும்னு நெனைக்கிறேன். அதேபோல புதுசா பார்க்குறவங்களுக்கு கூட நான் நெறைய சஜஷன் குடுத்துட்டுருக்கிறேன். இப்ப எதுவுமே தெரியாது பங்குச்சந்தை பத்தி அப்படின்னும்போது, நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல போயிட்டு ஒரு மாசம் ரூ. 1000 பங்குச்சந்தை ரிலேட்டடான ஒரு ஒரு நல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கனாலும், பிற்காலத்துல நல்ல ஒரு ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்ற ஒரு சஜஷனும் குடுத்துருந்தேன். அதையும் கூட நீங்க ஃபாலோ பண்ணலாம். நன்றி, வணக்கம்.